இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. புதிய ஆண்டிலே உங்களை நான் மறுபடியும் பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் அன்பின் புத்தாண்டு வாழ்க்கையை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாய் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். கடந்த காலத்தை குறித்து நாம் யோசிக்க வேண்டாம். ஏசாயா 43 அதிகாரம் 18-19 வசனம் நாம் பார்க்கும் பொழுது, முந்தினைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானங்களை சிந்திக்க வேண்டாம் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளையை முந்தினைகளை நினைக்க வேண்டாம், செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலே உங்களுடைய நாளுக்காக நன்றி துதிக்க இந்த வருடத்தின் முதல் ஞாயிறு ஆராதனையிலே உண்மை நோக்கி பார்க்கும்படிக்காக வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்படும், இந்த நாமத்தை மாற்றும், அதிகம் மகிமைப்படுத்தும், அற்புத அடையாளங்கள் வார்த்தை உறுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. முந்தினவைகளை நாம் நினைக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்கிறார். முந்தினவைகளை நாம் நினைக்கும் பொழுது நம்முடைய வாழ்விலே தோல்விகளும் வேதனைகளும் போராட்டம் நாம் நினைத்து கொண்டே இருக்கும். ஏன் நாம் நினைக்கக்கூடாது? ஆபிரகாமை பார்க்கும் பொழுது ஆண்டவர் காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்று சொன்னார். அவன் அப்படியே எதையும் நினைக்காமல் போய்விட்டான். ஆனால் லோத்தை பார்த்து, அவன் மனைவியை பார்த்து, ஜீவன் தப்ப ஓடி போய் என்று சொல்வராய் காணப்பட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். பூர்வமானவர்களை நாம் சிந்திக்கக்கூடாது. ராகேல் பூர்வமானவர்களை சிந்தித்திருப்பார் என்று சொன்னால், லேயால் என் வாழ்க்கையை கேட்டால் எடுத்துக்கொண்டால் என்றே சொல்லிக் கொண்டிருப்பார். தாமார் சொல்லியிருப்பார், என் மாமனார் என்னை கெடுத்தான் என்று சொல்லி. ரூத் சொல்லிக் கொண்டிருந்திருப்பார், ஓவாஸ் கிடைத்திருக்க மாட்டார். இவர்கள் கடந்த காலத்தையே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் இவருடைய வாழ்க்கையை வெற்றி காண முடியாது. தேவனுடைய பிள்ளையை நாம் கடந்ததை நினைத்து பார்த்து அழுது கொண்டிருக்க வேண்டாம். புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்த கணிதானே, கடந்த ஆண்டின் அனுபவங்கள் கசப்பின் அனுபவங்களாகி, வேதனையின் அனுபவங்களாகி, போராட்டத்தின் அனுபவங்களாகி, ஏன் எனக்கும் இந்த வாழ்வை என்று சொல்கிற ஆண்டாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு உன் வாழ்க்கையிலே ஒரு மகிமையின் ஆண்டாக கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு முறை மார்ட்டின் லூத்தர் அமர்ந்து கொடுத்தாராம். அவருக்கு வந்து பிசாசு சொன்னாராம், அவர் செய்த பாவத்தை எல்லாம் கையெழுதி, இவ்வளவு செய்திருக்கிறாயே, ஆண்டவர் மன்னித்தாரா, நீ எப்படி சொல்லிக் கொண்டிருக்கலாம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னாராம், அவரிடத்தில் 2 பாட்டில் எடுத்து சிவத்தில் அடிச்சாராம். பிசாசு எழுதின இதெல்லாம் மறைந்து இப்படிதான் சொன்னாராம், இந்த எங்கு எப்படி நீ எழுதின பாவத்தை மறைத்ததோ அதே போல என் இயேசுவின் ரத்தம் என் பாவம் நீக்கி சுத்திகரித்தது, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று சொன்னாராம். தேவனுடைய பிள்ளையை புதிய காரியத்தை செய்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குறவர் அவர். வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குறவர். வனாந்திரத்தில் பாதியாக நாம் கடந்திருக்கலாம் 2020 ஆண்டு, அவாந்திரமாக இருந்திருக்கலாம் 2020 ஆண்டு. புதிய ஆண்டு உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. நீ இந்த புதிய ஆண்டிலே சமாதானமாக இருப்பாய், சந்தோஷமாக இருப்பாய், வேதனையின்றி இருப்பாய் என்று சொல்ல நான் வரவில்லை. 2020 ஆண்டை காட்டிலும் இந்த புதிய 21ஆம் ஆண்டு இன்னும் பாடுகளும் வேதனையும் பெருகிற ஆண்டாகத்தான் காணப்பட போகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, நாம் யோசித்துக் கொண்டு பட்டவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள், அந்த ஆண்டை போல இந்த ஆண்டு இருக்காது, இதை காட்டிலும் மோசமாக இருக்கலாம். தேவனுடைய பிள்ளையை, எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள் எழும்பும், யுத்தங்கள் எழும்பும், முகமுகங்கள் எழும்பும், பேரதிர்ச்சிகள் உண்டாகும், பூமி எதிர்ச்சிகள் உண்டாகும், ஜனத்துக்கு ஜனங்கள் எழுப்பார்கள், தேசத்துக்கு தேசங்கள் எழும்பும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கொரோனா நிற்பதல்ல, தொடர்கிறதாய் காணப்படுகிறது. அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது இன்னொரு வியாதி வருகிறது. அதோடு மாத்திரமல்ல, எரிக்கப்படங்கள் வருகிறது, பஞ்சங்கள் வருகிறது, பூமி எதிர்ச்சிகள் வருகிறது, போராட்டங்கள் எழுப்புகிறது. அதுதான் 2021ஆம் ஆண்டு. இதன் மத்தியிலே கர்த்தர் உனக்கு அர்த்தம் சொல்வராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், புதிய சிந்தையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். புதிய மனம். ரோமர் 12:2 சொல்லுகிறது, உங்கள் மனம் புதிதாக இருந்தாலே மறுரூபமாகுங்கள். மனம் கிறிஸ்துவை பற்றி உண்மையின்றி விலகும்படி காணப்படும். கிறிஸ்துவ அன்பை விட்டு விலக்குகிறதாய் சில நேரங்கள் காணப்படும். அது மாத்திரமல்ல, மனம் மயங்கும் என்று யோபு 31:9 சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளையை, இந்த மனமானது கடந்த ஆண்டு மிக போராட்டங்களுக்குள் கடந்து செல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்கும்? எனக்கு ஒரு வேலை உண்டா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டா, என் வாடுகள் விதமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையை, மனம் மயங்கி இருக்கும், மனம் கதறி இருக்கும், மனம் தானே எனக்கு என்று சொல்லியிருக்கும். தேவனுடைய பிள்ளையே, உங்கள் மனத்தை இந்த காலைகளிலே ஆண்டவராய் தேவன் புதிதாக்க போகிறார். உங்கள் மனம் புதிதாக போகிறது. கடந்த ஆண்டின் கசப்புகள், கடந்த ஆண்டின் வேதனைகள், கடந்த ஆண்டின் கண்ணீர்களை கர்த்தர் படைக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த புதிய ஆண்டுக்குள் வந்திருக்கிற எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் உனக்கு முதலாவதாக புதிய மனதை தரவராய் இருக்கிறார். ஆம்,
புதிய மனதுடன் நம்முடைய வாழ்க்கை முடிகிறது. வேதம் சொல்கிறது அவர் புதிய ஆவியின் தரவலராக இருக்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுது, புதிதான ஆவியுடையவர்களாகி தேவனுடைய பிள்ளையை புதிய மனதை கொடுத்த கர்த்தர் புதிய ஆவியை தருவராய் காணப்படுகிறார். லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தரின் அபிஷேக தைலம் உங்கள் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. புதிய ஆவியானவர் கர்த்தருடைய அபிஷேக தைலம் நம்ம மீது காணப்படட்டும். தேவனுடைய பிள்ளையை லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் தலைகள் மேல் இருக்கிறதே. ஹல்லேலூயா. நம்முடைய தலைகள் மேல் என்ன கிரீடம் உண்டு? அபிஷேக தைலம் என்னும் கிரீடம். ஆணவத்தின் கிரீடம் அனைவருக்கு உண்டு. பதவி வெறியின் கணம் கிரீடம் அனைவருக்கு உண்டு. ஏமாற்றும் கிரீடம் அனைவருக்கு உண்டு. ஆனால் தேவ ஜனமே, அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் நம் தலையின் மேல் காணப்படட்டும். அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் நம்மளுக்கு காணப்படுவது நாம் ஆவியில் நடத்தப்படுவதாய் காணப்படுவோம். என் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? எவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். தேவாவியால் நடத்தப்படுகிறாயா? சுயத்தினாலா, பெருமையினாலா, அகந்தையினாலா, அழகினாலா, ஆணவத்தினாலா, தற்பெருமையினாலா? தேவ ஆவியால் நடத்தப்படுங்கள். தேவனுடைய பிள்ளையை தேவனின் ஆண்டு நமக்கு புதிய ஆவியை தரவர்களாக இருக்கிறார். புதிய ஆவி உண்டவர்கள் தான் தேவனுக்கு சவால்களாய் காணப்பட வேண்டும். புதிய ஆவியால் நடத்தப்படுகிறவர்கள் தேவன் நிரம்பியிருப்பதாய் காணப்படுவார்கள். தேவ ஆவியால் நிரம்பி இருக்கிற தேவ ஜனமாக மாறுவாயா? தேவனுடைய பிள்ளையை யாத்திராகும் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கு ஒரு புதிய உதவியை நாம் பார்க்க போகிறோம். ஆம், உதவி செய்ய என்று சொல்கிறவர்கள் ஏமாற்றி போவார்கள். உதவி செய்தியை பெற்றுக் கொள்வார்கள் திரும்பமாக. உதவிக்கு மேல் உதவியை அடைவார்கள் சிலர். ஆனால் இரண்டாவது இந்த புதிய ஆண்டிலே உனக்கு புதிய உதவியை தரவல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையை இங்கே நாம் பார்க்கிறோம். எகிப்தியன் ஒருவன் வந்து எங்கள் தண்ணீர் ஆடுகளுக்கு தண்ணீர் கொடுத்தான் என்று 2 ஸ்திரீகள் சொல்கிறார்கள். வாலிப பெண்கள் அவர்கள் அந்த நாட்டின் பழக்கம் என்று சொன்னால் ஆடுகளை ஒட்டி கொண்டு போவார்கள். ஆடுகள் அனைத்தும் மேய்த்த பிறகு திருவண்டியை கொண்டு வருவார்கள். முதலாவது எந்த ஆடாவது ஒட்டி வந்து விட்டார் என்று சொன்னால் அந்த ஆடுகள் அனைத்து ஆடுகளும் வரும் வரைக்கும் காத்திருக்க வேண்டும். அனைத்து ஆடுகளும் வந்த பின்புதான் துறவை திறப்பார்கள். அதுவரைக்கும் காத்திருந்துதான் பிடிக்க வேண்டும். அதுதான் அவருடைய முறைமையாய் காணப்பட்டது. இந்த மனிதன் முசை என்ன செய்தாராம்? போய்கொண்டிருக்கும் பொழுது துறவண்டையிலே ஆடுகள் இருந்தது. ஸ்திரீகள் அதை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். என்ன இருக்கும் பொழுது சொன்னார்கள், இவனோ துறவை திறந்து விட்டான், தண்ணீர் குடித்தது. தேவனுடைய பிள்ளையை என் வேதம் சொல்லுகிறது, தேவன் தானே அற்புதங்களை செய்வராய் இருக்கிறார். ஆம், வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நாம் எதிர்பார்ப்பிற்கும் அதிகமாக கர்த்தருக்கு கொடுக்க இருக்கிறார். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் மேல் தேவன் நினைவாய் இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை 2021ஆம் ஆண்டு ஆண்டவரே, கடந்த ஆண்டை போல எனக்கு இருக்க வேண்டாம் ஆண்டவரே என்று கண்ணீரோடு தேவ ஜனங்கள் கேட்பார்கள் சொன்னார். தேவனுக்கு உண்மையோடு இருந்து உத்தமத்தோடு இருந்து தேவனோடு கூட வாழ்ந்து கொண்டு ஆண்டவரே இந்த ஆண்டு எங்களுக்கு இதை தேவை என்று கேட்பார் சொன்னார். என் தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஏசாயா 64ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, எதிர்பாராது பலத்த காரியங்களையும் அவர் செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்காத காரியத்தை அதை செய்வார். ஆம், உங்கள் சிந்தைக்கு வராதே, உங்கள் எண்ணத்திற்கு வராதே, உங்கள் வார்த்தைக்கு வராதே, உங்கள் இருதயத்தில் ஏற்படாதே, கனவு காணாதே, எதிர்பாராத பெரிய காரியங்களையும் கர்த்தருக்கு செய்வராய் இருக்கிறார். என் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என கருமையான தேவ பிள்ளையை புதிய ஆண்டு எதிர்பாராத காரியங்கள் வல்லவர். ஆம், அது மாத்திரமல்ல, ஏசாயா 55ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, அறியாத ஜாதி உங்களில் வரும், அவன் மேன்மை உங்களை மேன்மைப்படுத்துவார். அறியாத ஜாதி உங்களுக்கு வந்து உங்களை மேன்மைப்படுத்துவார். அறியாதவர்கள் வந்து மேன்மைப்படுத்துவார். ஆம், இதுவரை நீங்கள் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீர்கள், இவரையும் கொண்டு செய்வார் என்று யோசித்து இருக்க மாட்டீர்கள். ஆனால் அறியாதவர்களை கர்த்தர் கொண்டு வந்து கை செய்ய போகிறார். தேவனுடைய பிள்ளையே, என் தேவன் தானே இந்த ஆண்டிலே புதிய உதவியை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். புதிய உதவி உங்களுக்கு உண்டாகிறது.
தேவனுடைய பிள்ளையை அந்த புதிய உதவியை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அடுத்து புதிய உதவிக்கு பிறகு புதிய வாழ்வு. இன்று அனைவருக்கும் ஒரு புதிய வாழ்வு தேவைப்படுகிறது. மார்ச் மாதத்திலிருந்து இன்றைய தேதி வரை கொரோனா அது வேறு வீரியம் எடுத்து வேறு விதமாக மாறுகிறது. அது இன்னும் வீரியமாக போக போகிறது. மார்ச் என்பார்கள், அதல்ல ஆகஸ்ட் அல்ல, போய்கொண்டே இருக்க போகிறது. இன்னும் பல வியாதிகள், கொடிய பருக்கள் வரப்போகிறதாய் காணப்படுகிறது. எரிக்கும் பலங்களைப் போல பஞ்சுகள் வரப்போகிறதாய் காணப்படுகிறது. பூமி எதிர்ச்சிகள் வரப்போகிறதாய் காணப்படுகிறது. யுத்தங்கள் ஏற்பட போகிறதாய் காணப்படுகிறது. தேவனுடைய பிள்ளையை தேவனாய் கர்த்து அனுமதிக்கிறார் என்று சொல்ல வேண்டாம். தேவன் பார்க்கிறார் நாம் எவ்விதமாய் இருக்கிறோம். God allows also sometimes, because we Christians, we are not standing in our standard. கிறிஸ்து தேவனாய் கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறார் என்று சொன்னார். கிறிஸ்துவாய் இருக்கிற நாம் தானே நம்முடைய தன்மை இழந்து விட்டோம், நம்முடைய தகுதியை இழந்து விட்டோம். தேவனுடைய பிள்ளையை சவால் விட வேண்டிய நாம் அடங்கி போயிருக்கிறோம். அன்றாட இயேசுவின் நாமத்தில் சொல்ல வேண்டிய நாம் அமைதியாக அடைந்து கொண்டிருக்கிறோம். காரணமான we lost, நாம் இழந்து போயிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையை இந்த காலங்களில் புதிய வாழ்க்கைக்குள் வருவாயா? லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அங்கு ஒரு இளைய குமாரனை பார்க்கிறோம். அனைவரும் அவனை கெட்டுக்குமாரன் என்று சொல்வார்கள். இந்த இளைய குமாரன் செய்தான், தன்னுடைய பங்கை எடுத்துக்கொண்டு போய்விட்டான். எடுத்துக்கொண்டு தன் மனம் போல் வாழ்ந்தான். வேசிகளிடத்திலும் அடித்து போட்டான். எல்லாவற்றையும் வேதம் சொல்லுகிறது, பன்றிக்கு கிடைக்கும் ஆகாரமும் அவனுக்கு இல்லாமல் கத்த பண்ணினார். காரணம் என்ன? அவனை புத்தி தெளிய வைத்தார். தேவனுடைய பிள்ளையே, கொரோனா நம் புத்தியை தெளிய வைத்ததா? கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எவ்விதமாய் காணப்படுகிறோம்? அவனுக்கு வந்தது பெரும்பாடு. பன்றிக்கு கிடைக்கும் உணவும் அவனுக்கு கிடைக்கவில்லை. அங்காரத்தில் எத்தனை பேர் சேர்த்தார்கள் அல்லவா? எத்தனை பேர் மாண்டு போனார்கள் அல்லவா? புத்தி தெரிந்திருந்தால் கிறிஸ்துவ சமுதாயம் மாறி இருக்குமே. புத்தி தெரிந்திருந்தால் கிறிஸ்துவ சமுதாயம் தேவனுக்கு என்று பெரிய காரியம் செய்திருக்குமே. புத்தி தெரியாதவர்களே மலைக்கல்லர்கள் எழுதிக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கென்று, தங்கள் உறவுகளுக்கென்று, தங்களுக்கென்று இருக்கிறவர்களுக்கென்று, தங்களோடு சேர்ந்து திருடர்களுக்கென்று, திருடர்களை காப்பாற்றும் திருடர்களாக மாறி போகிறார்கள். திருட்டு குற்றமாக மாறுகிறது. உலக ஸ்தாபனங்கள், கிறிஸ்துவ ஸ்தாபனங்கள். தேவ பிள்ளையை புத்தி தெரிந்த ஒரு வாழ்க்கை வாழ்க்கை. அவன் புத்தி தெரிந்த பொழுது பன்றிக்கு கிடைக்கும் ஆகாரம் எங்களுக்கு இல்லையே. வீட்டில் வேலைக்காரர்கள் சுகபோகமாக இருக்கிறார்களே. ஓடுகிறான் தகப்பனிடத்தில், தகப்பனே உம்முடைய புத்திரன் என்று சொல்வதற்கு பாத்திரம் ஆண்டவரே, வேலைக்காரர் ஒருவராக ஏற்றுக்கொள்ளும். Christians of the world, let us go back to God. Let us ask God, God, please, Master, accept us, Lord, change us for your glory. உலக கிறிஸ்துவ சமுதாயமே, ஆண்டவரத்தில் ஓடுவோமா? எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, எங்களை மாற்றும் ஆண்டவரே, நீர் மன்னம் விரும்ப மன்னமாக வணையும் ஆண்டவரே. ஆனால் எங்களை காண்பிக்க கூடாது. எங்களை காண்பித்து, எங்களுடைய தன்மையை காண்பித்து, தேவனை காண்பிக்காத நாங்கள் எங்களுடைய சுயத்தை, பெருமையை காண்பித்து ஒன்றுமில்லாமல் போய்விட்டோம் ஐயா. உண்மை காண்பிக்க கிருபை தாழ்ந்து கேட்போமா? வேதம் என்ன சொல்லுகிறது? தகப்பன் என்ன செய்தான்? பாதரட்சியை கொடுத்தான், உயர்ந்த வஸ்திரங்களை கொடுத்தான், மோதிரத்தையும் கொடுத்தான். தேவனுடைய பிள்ளையே, உண்மையான மாற்றம் வரும்பொழுது புதிய வாழ்வு உண்டாகுகிறது. இந்த ஆண்டு புதிய ஆண்டின் வாழ்வாக காணப்படட்டும். வார்த்தையை கேட்டுக்கொண்டு கருமையான தேவ பிள்ளையை இன்னும் தேவனை பயன்படுத்தவில்லை என்று சொல்லி கருதுகிறார் அல்லவா? என் கர்த்தரின் வழக்கம் தலையாக்குகிறது. தேவன் அற்புதம் செய்வராய் இருக்கிறார். புதிய வாழ்க்கைக்கு போக உன்னை நீ அர்ப்பணிப்பாயா? இந்த மனிதனை கேட்டால் சொல்லுவான், ஐயா எனக்கு புதிய வாழ்வு கிடைத்தது, புதிய வாழ்வு கிடைத்தது, புதிய வாழ்வு கிடைத்தது. தேவனுடைய பிள்ளையை உனக்கும் கூட தேவன் புதிய வாழ்வை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, புதிய சுக வாழ்வு, புதிய சுக வாழ்வையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். வேதத்தில் நாம் பார்க்கிறோம் அல்லவா? 12 வருடமாய் பெரும்பாடு சொல்லி சொன்னார், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுஸ்தமாவேன். 18 வருட கூடி சொன்னார், ஐயோ என்று சொல்லி. 30 வருட படுத்த படுக்கையாரும் சொல்கிறான், யாரும் எனக்கு கொண்டு செல்லவில்லை குளத்திற்கு, யாரும் எனக்கு உதவவில்லை.
சித்தமுண்டு சுத்தமாக என்று சொன்ன ஒருவராக இருக்கிறார். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். எனக்கு அருமையான தேவ மனிதா, வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மனிதனே, உன் குறைவோடு இருக்கிறாயா? நிறைவை பெற்றுக் கொள்ளான் இயேசுவின் நாமத்திலே. சுகவீனமாக இருக்கிறாயா? சுகத்தை பெற்றுக் கொள்ளான் இயேசுவின் நாமத்திலே. பார்வை அடையவில்லை என்று சொல்கிறாயா? ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே பார்வையை பெற்றுக்கொள். கேட்க முடியாத காதுகள் கேட்கட்டும் இயேசுவின் நாமத்திலே. மான்களைப் போல உடவர்கள் துள்ளுவார்களாக ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே. எங்களுக்கல்ல ஆண்டவரே, எனக்கல்ல, உம்முடைய நாமம் வகிக்கின்ற அற்புதங்களை செய்கிறாக. புதிய சுக வாழ்வு தேவனுடைய பிள்ளையை சுக வாழ்வை கொடுக்கும் தேவனோடு இருக்கிறார். அந்த தேவனுக்கு முன்பாக நான் பிடிக்க வார்ப்பா இருக்கிறாயா? புதிய சுக வாழ்வை தேவனுக்கு கொடுக்க போகிறார். அடுத்ததாக புதிய கணம். புதிய கணம். இன்று எல்லோரும் என்ன செய்வார்கள்? என் மகன் 10th ஃபர்ஸ்ட் மார்க், +2 இவ்வளவு மார்க் இருக்கிறான், அவனை டாக்டராக மாற்றுவேன். இன்னொரு மகன் இவ்வளவு ஆக இருக்கிறான், அவன் ஒரு இன்ஜினியராக மாற்றுவேன். கடைசி மகன் இருக்கிறான், எந்த படிப்பும் மேறவில்லை, அவனை ஊழியத்திற்கு அனுப்பலாம் என்று இருக்கிறேன் சொல்வார்கள். இதைத்தான் இங்கும் நடந்தது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை பார்ப்போம் என்று சொன்னார். தாவீது என்ற ஒரு மனிதன் இருந்தான், சிறு மனிதன், சிறு பையன். அவனை ஆடுகளை மேய்க்க காட்டிற்கு அனுப்பிவிட்டார். தகப்பன் உடன் பிறந்தவர்கள். உலகம் அவனை பார்த்தது எதற்கும் பிரயோஜனம் இல்லை. உலகம் அவனை பார்த்தது ஆடுகளை மேய்ப்பவன், ஆளுகைக்கு தகுதியற்றவன், ஆளுகை செய்ய தகுதியற்றவன், காடுகளில் இருக்க வேண்டியவன், கலங்கரை விளக்காக மாறில்லாதவன். உலகம் அவனை பார்த்தது, பெற்றோர்களும் அதை தானே ஆடுகள் வைத்துக் கொண்டான். தேவன் பார்த்தார். சவுலுக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதனை நான் இருக்க வேண்டும். அவன் ஈசாயின் வீட்டில் இருக்கிறான். சாமுவேல் செல்கிறான், ஒவ்வொருவராக அனுப்பிக் கொண்டிருக்கிறார். ஈசா பருத்த மனிதர்களை, உயரமான மனிதர்களை, படித்த மனிதர்களை, பலசாலிகளை அனுப்பிக் கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், அவர்கள் அல்ல, அவர்கள் அல்ல, அவர்கள் அல்ல. அப்போது சாமுவேல் கேட்கிறார், இன்னும் யாராவது உண்டா? ஒரு மகன் இருக்கிறான், அவன் ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறான், காட்டிலே இருக்கிறான். ஆடுகளின் பின்னால் இருந்தாலும் கூட ஆண்டவரோடு இருக்கிறவனாய் காணப்பட்டான். காடுகளின் பின்னால் இருந்தவனாய் கூட கர்த்தரோடு இருக்கிறவனாய் காணப்பட்டான். பதவிக்காக மற்றொரு வாழ்க்கை அழித்தவன் அல்ல, மலைக்கல்லர்களைப் போல தான் வாழ தன்னை ஏமாற்றுகிற கூட்டத்தோடு இருக்க, அந்த கூட்டத்திற்காக எதுவும் செய்ய துணிந்தவர்கள். அவர்கள் பொய்யார்கள், பொய்க்காரர்கள், பொய்யுக்கும் கூட சாட்சியில் உண்மையாக மாற்றுகிறவர்கள் தான் அவர்கள். தேவனுடைய பிள்ளையை அப்படிப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறாயா? சபிக்கப்பட்டவனாய் அலைவாய், குடும்பங்கள் நாசமாக போக போகிறது. தேவனுடைய பிள்ளையை பதவிக்காக மீதமாக இருக்கும் பொழுது, இந்த மனிதனும் ஆட்டின் பின்னால் இருந்தாலும் கூட ஆண்டவரோடு இருந்தான், காட்டில் இருந்தாலும் கூட கர்த்தரோடு இருந்தான். தேவ பிள்ளையே, உன்னை அழித்து வாழ்கிறார்களா? உன்னை வெறுத்து பண்ணுகிறார்களா? உன்னை ஒன்று நான் பண்ணுகிறார்களா? கவலைப்படாது. பல்லக்கின் அனுபவம் உனக்கு உண்டு. படுகொலையின் அனுபவத்தில் இருக்கிறாயா? சாட்சியின் அனுபவம் இருக்கிறதா? சிம்மாசனத்தின் அனுபவம் உனக்கு உண்டு. புதிய கணம் இந்த ஆண்டு. உலகம் கனவிடப்பட்டு போகும். அநேகர் கனவிடப்பட்டு போவார்கள். அரசியல்வாதிகளும் கனவிடப்படுகிற ஆண்டு இந்த ஆண்டு. ஓ ஓ என்று சுடர் விட்டு பறந்து இந்திய அரசியல்வாதிகள் இல்லாமல் போகிற நாட்கள் உண்டு. தேவனாகி கர்த்து வலாக்காமல் தலையாக்கப் போகிறார், கீழாக்காமல் மேலாக்கப் போகிறார். வார்த்தையை கேட்டுக்கொண்டு சகோதரனை, உன்னை கர்த்தர் கனமாக பார்க்கிறார், உன்னை கனப்படுத்த போகிறார். இந்த புதிய கணத்தை பெற்றுக்கொள்ளே நீ ஆயத்தமாய் காணப்படுகிறாயா? தேவனுடைய பிள்ளையை புதிய வழியை கர்த்தர் உண்டாக்குவார். சங்கீதம் 32 சொல்கிறது, கர்த்தர் புது வழியை உண்டாக்குகிறவர். இதுவரை வழி இல்லாமல் அழைத்துக் கொண்டிருக்கிறாயா? உன் விருப்பப்படி, உன் சித்தப்படி, உன்னுடைய ஞானப்படி, உன்னுடைய அனுபவத்தின்படி, உனக்கு ஏற்றவர்களின் படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? அதுதான் உலகத்தின் வழி, உன்னதின் வழி. நாம் நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல, நம்முடைய வழிகள் அவருடைய வழிகள் அல்ல. அவை உயர்ந்தவராக இருக்கிறபடினாலே உன்னதரை நோக்கி பார்ப்பாயா? ஆண்டவரே, if you open the door for me, Lord, nobody can shut the door, Lord. நீர் எனக்காக வழி திறப்பேன் சொன்னால் யாராலும் வழியை பூட்ட முடியாது. ஆண்டவரே, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிற நீர் அல்லவா? புதிய வழி திறந்துவிடும் என்று கேட்போமா? தேவனுடைய பிள்ளையே, இந்த 2021ஆம் ஆண்டு பாட்டின் ஆண்டாக, இந்த 2021ஆம் ஆண்டு இருளின் ஆண்டாக, இந்த 2021ஆம் ஆண்டு இன்னும் போராட்டத்தின் ஆண்டாக, கொடிய பொருட்களின் ஆண்டாக இருந்தாலும் கூட இவைகளின் மதிலுக்கு உனக்கு புதிய வழி உண்டாக்குவார். தேவனோடு இருக்கிறவர்கள், தேவனுக்காக
இருக்கிறவர்கள், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்கள், தேவனுக்கு பெரிய காரியங்களை செய்வர்கள் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக காணப்படுவார்கள். அப்படி வாழ்க்கை மாற உன்னை நீயே கொடுப்பாயா? புதிய வாழ்வு உனக்கு உண்டாகும். தேவனுடைய பிள்ளையே, வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ சாதாரணமாக யோசிக்க வேண்டாம், முந்தினங்களை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம், பொறுமானவர்களை சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டாம். ஆண்டவர்களுக்கு முதலாவது புதிய மனதை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இரண்டாவது புதிய ஆவியை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். மூன்றாவது புதிய உதவியை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நான்காவது புதிய வாழ்வை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஐந்தாவது புதிய சுக வாழ்வை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அடுத்தது புதிய கணத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். புதிய கணத்தை கொடுக்கிற கர்த்தர் உன்னை அதோடு விடவில்லை, புதிய வழியிலே உன்னை மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தி வழக்கமல் தலையாக்கி கிழக்கமல் வேளாக்கி உன்னை உயர்ந்த கர்த்தர் உள்ளவராயிருக்கிறார். அந்த தேவனத்தின் நிவருவாய் சொன்னார். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், அவர் உன்னை மகிமைப்படுத்துவார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சுக வாழ்வை பெற்றுக் கொள்ளுங்கள். என் தேவன் சொல்கிறார், இயேசுவின் நாமத்தில் சுக வாழ்வை பெற்றுக் கொள்ளுங்கள். எந்த வியாதி அவனுக்கு இருந்தாலும் கூட ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே பெற்றுக் கொள்ளப்படுது. ஹல்லேலூயா. வியாதிகள் குணமாகுவதாக இயேசுவின் நாமத்திலே. இதுவரை முடியாத ரோகங்கள் குணமாக இயேசுவின் நாமத்திலே. முடவன் மானை போல துள்ளட்டும் என்றால் இயேசுவின் நாமத்திலே. செவிடர்கள் கேட்கட்டும் இயேசுவின் நாமத்திலே. ஊமையர்கள் பேசட்டும் இயேசுவின் நாமத்திலே. குருடர்கள் காணட்டும் இயேசுவின் நாமத்திலே. அற்புதம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்திலே. இதுவரை வெற்றி இல்லாத வாழ்க்கைகள் வெற்றியடைவதாக மாறுவார்களாக. கொரோனாவின் தங்களை அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்திலே. யாராவது கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள் எனக்கு விடுதலை தாழ்வு நிற்பது கேட்பான்னு சொன்னால், அப்பா குணமாக்கும் நீ சொன்னீர்களவா, குணமாக்கும் அற்புதத்தில் ஆண்டு என்று சொன்னீரே, பயன்படுத்தும் ஆண்டு என்று சொன்னீரே. எனக்கல்ல ஆண்டவரே, என் பேருக்களை நந்தஸ்துக்கள் இப்படி நாம வைத்து இப்பொழுது அற்புதம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்திலே. உலகம் அனைத்திலும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் தேவனை நோக்கி பார்ப்பன்னு சொன்னால் முன்னதாக நிரப்பப்படுவார்களாக, நிரப்பப்படுவார்கள். புதிய வல்லமை, புதிய சிந்தையும், புதிய ஆசிரமும், புதிய வாழ்வும், புதிய கனமும், புதிய சுக வாழ்வும் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். ஆண்டு முழுவதுமாய் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிறது. சில துதி கனம் எடுக்கிறது. இயேசு என்ற நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் குடும்பம் ஸ்ரீ சிவனா நாகர்கள் ஜெபியுங்கள். நம் ஒருமுறை குழுவும் தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். 2021 ஆண்டு கொடிய பாவத்தினாண்டாக இருந்தாலும் கூட 2021 ஆண்டு இதுவரை காணாதவர்கள் ஏற்கிறாலும் கூட இந்த ஆண்டிலே தேவனுக்கு என்று பெரிய காண செய்ய கொட்டத்தை ஏற்பாளராக இருக்கிறார். அவர் எடுக்க போகிறார். நாம் வேடுமை பிரகாசிப்போம். கர்த்தருடைய மகிமை நம்ம காணப்படுகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் காட்.